கிருஷ்ணன் நினைக்கிறான், உலகம் பார்க்கறதோ இல்லையோ நான் பார்க்குறேன்டா, உனக்கு தேவையான நேரத்தில் உலகம் உன் பின்னாடி வராது, நான் வருவேன் உன் பின்னாடி. இதுக்கு அழகான ஒரு கதை மகாபாரதத்தில். மகாபாரதத்தில் யுத்தம்னு முடிவாயிடுச்சு. என்ன ஆயிடுது? யுத்தம். யுத்தம் யாருக்குன்னா, ஒரே குடும்பத்தில் கசின்ஸ்குள்ள, என்ன ஒன்று விட்ட தம்பி அண்ணங்களோட சண்டை, பங்காளிகளுக்குள்ள சண்டை. கௌரவர்கள் அப்படின்னு 100 பேர், பாண்டவர்கள்னு 5 பேர். நல்லவர்கள் 5 பேர்னா கௌரவர்கள் மாதிரி 100 பேர் இருப்பாங்க அந்த காலத்துலேருந்தே, இல்லையா? 100க்கும் 5க்கும் ஒரே சண்டை. அவரவர்கள் தெரிஞ்ச மாமா மச்சான், எல்லாருக்கும் காமன் மாமா காமன் மச்சான், இல்லையா? எல்லாருக்கும் அதே தான் மாமா அதே தான் மச்சான். நீ என்ன இந்த பக்கமா அந்த பக்கமானு இவன் கேட்க, அவங்க என்னென்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்களோ வேற வழி இல்லாமல் மாட்டின்ட்டாங்க. சில பேர் கௌரவர்கிட்ட மாட்டிருப்பாங்க, சில பேர் பாண்டவருக்கு வந்தார்கள். இப்போ கிருஷ்ணன் என்னன்னா 2 பேருக்குமே ஒரு விதத்தில் சொந்தம் கிருஷ்ணன். இந்த துரியோதனுக்கு கிருஷ்ண சம்பந்தியாம். என்ன தலையெழுத்து பாருங்க கிருஷ்ணனுக்கு. அர்ஜுனனுக்கு கேட்கவே வேண்டாம், அர்ஜுனன் சுபத்திரையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இங்க 2 பேருக்குமே சம்பந்தம் ஆயிடுத்து. பல்ராமருக்கு கொஞ்சம் கௌரவர்கள் மேல ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு. கௌரவர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் பல்ராம். ஏன்னா துரியோதனா அவர்கிட்ட கொஞ்சம் கத்துனான். சொன்னேன் இல்லையா, சிஷ்யனா ஒருத்தன் வந்தான்னா அவன் மேல பாசம் ஜாஸ்தியா இருக்கும், நமக்கு கற்றுக் கொடுத்தவங்க மேலே பாசம் கம்மியாக இருக்கும். இந்த பல்ராமரை புரிஞ்சிக்கவே முடியாது. கிருஷ்ணன் கூட புரிஞ்சுட்டுலாம், இந்த பல்ராமரை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம சைத்தன்ய மகாபிரபுவை கூட புரிஞ்சுட்டுலாம், நித்யானந்தரை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி கூட வரவங்கெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறார், பல்ராமர் அவர் கிருஷ்ணரை பார்த்து சொன்னார், பார் கௌரவர் பாண்டவர் 2 பேரும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ஆமாண்ணா, பிரேமிக்கு வரதான் அழகாக பேசுவான். ஆமாண்ணா, அதனால நம்ம நடுநிலை வகிக்கணும். ஆமாண்ணா, நடுநிலை தான் வகிக்கணும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா முதல்ல கேட்டுக்கணும் மற்றவங்க சைடை. பல்ராமர் சொன்னார், 2 பேருக்கும் நடுநிலைமை நினைக்கணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், 2 பேர் பக்கமாகவும் நான் சண்டை போட போகிறது இல்லை. சரியான முடிவுண்ணா. டேய் கிருஷ்ணங்க வா, நீ என்னடா பண்ண போகிற? கிருஷ்ணன் சொன்ன, நானும் நடுநிலைமையில தான் இருப்பேன்னா. அப்படின்னா நான் நடுநிலைமையில தான் இருப்பேன். நடுன்ற என்னடா பண்ண போற, அதை பத்தி நீ என்ன கிளப்புற, நீ கிளம்பு. இந்த மாதிரி ஏதான்னா சேத்த யாத்திரைன்னு கிளப்பி விட்டுறாங்க. பலராமனை சொன்னேன், நிஜமா கிருஷ்ணா ஒத்தருக்கு பக்ஷபாதியா இருக்க மாட்டியே? மாட்டேன்னா, உங்ககிட்ட நான் ஏதானு தவறா சொல்லியிருக்கேன். கிளம்பி போனோன்னு கிருஷ்ணன் யோசிச்சான். என்ன பண்ணா, நம்ம ஒரு பக்கம் இருப்போம், நம்மளுடைய சேனை ஒரு பக்கம் இருக்கட்டும்னு முடிவு பண்ணான். ரைட்டா? நல்லா தெரியும் யார் எதை வாங்கிப்பாங்கன்னு. உடனே கிருஷ்ணன் சொன்னா, எங்கள் அண்ணா 2 பேருக்கும் ஒன்றும் கிடையாதுன்னு கிளம்பி போயிட்டார். நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறேன். நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், என்னுடையதான அந்த ஒரு யாதவ சேனை, ஏன்னா அது ஒரு 7 அக்ஷோகுனியும்பாங்க, பெரிய சேனை, அது ஒரு பக்கம். அர்ஜுனனை கூப்பிடுவோம், இல்லைனா யுதிஷ்டிரை கூப்பிடுவோம், துரியோதனை கூப்பிடுவோம், யாருக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கிட்டோம். இது கிருஷ்ணனோட முடிவு. அப்பவும் நடுநிலைமை தானே. 2 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேங்கிறதும் நடுநிலைமை, 2 பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறதும் நடுநிலைமை. பல்ராமன்னா 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணலன்னு நடுநிலைமையை வச்சார். கிருஷ்ணர் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்றார். 2 பேரும் வேண்டப்பட்டவன்பா. பாதியா பிரிச்சோன்னா கன்ஃபியூஷன் வந்துடும். எல்லாம் ஒரே யூனிஃபார்ம், யாரை சுட்டுட்டு இருப்பாங்க டவுட் வரும். ஒரு சேனை ஒருத்தர் பக்கம், நான் ஒரு பக்கம். உடனே கிருஷ்ணர் பண்ண வேலை பாருங்க, மகாபாரதத்தில் வருது. அர்ஜுனனை கூப்பிட்டார், யுதிஷ்டரை கூப்பிட்டார். யுதிஷ்டரா நீ வா, துரியோதனா நீ வா, நீ முதல்ல வந்த நான் முதல்ல வந்தேன்னு சண்டை வேண்டாம், 2 பேரும் சேர்த்து வச்சே பேசி முடிச்சுடுறேன். சரி, தான் கூடாரை வெல்லும் கோவிந்தா. 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா? ஒரு இடத்துல கிருஷ்ணன் இடத்துல தான் வருவார். கிருஷ்ணன் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தான் 2 பேருக்கும். மதியம் 3 மணிக்கு வாங்கினானோ என்ன சொன்னானோ தெரியல, 3 மணி எல்லாரும் வந்துருங்கோன்னார். யுதிஷ்டர் சொன்னார், அர்ஜுனா நீ தான் கிருஷ்ணன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ போயிடு, நான் மற்ற ஏற்பாடெலாம் நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு அர்ஜுனன் அனுப்பி விட்டார் யுதிஷ்டர். அந்த பக்கத்துலேருந்து துரியோதனன் தானே வரான். அவனுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, அவன் தானே வந்தான். கிருஷ்ணர் கரெக்டாக 3 மணி அப்படிங்கும்போது 2:45க்கு பார்க்கலான்னு உட்காந்துருந்தார். இந்த துரியோதனை சூழ்ச்சி பண்ணால் 5 நிமிஷம் முன்னாடி போய் நமக்கு வேண்டியதை வாங்கிட்டு வரலான்னு இவன் ஒரு பிளான் போட்டான். நம்ம இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணோம்னா தெய்வமோ குருவோ 100 மடங்கு அது யோசிக்காத, நமக்கே இவ்வளோ புத்தி இருந்ததுன்னா நினச்சி பாருங்க. கிருஷ்ணனுக்கு 2:50க்கே இழுத்து போட்டுன்னு படுத்துட்டான் கிருஷ்ணன். இவர் 2:55க்கு வரான், 2:50க்கே படுத்துட்டார் கிருஷ்ணர். லைட்டாக ஒரு கொரட்டை கூட விடுவாராம் கிருஷ்ணர். எப்படி இருக்கும் அந்த கொரட்டைன்னா வேத சப்தம் மாதிரி இருக்குமா அந்த கொரட்டை. கிருஷ்ணன் படுத்துட்டான், துரியோதனும் உள்ள வரான். துரியோதனம் பார்த்தான், என்னடா அது இந்த கிருஷ்ணன் போய் இப்படி படுத்துட்டு இருக்கான், முக்கியமாக எனக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் கிருஷ்ணன் சாமம் படுத்துட்டு இருக்காரு. சாதாரண வேலையில் துரியோதனம் கத்தி எழுப்பி விடுவான். இப்போ ஒத்தாசைக்கு வந்திருக்கான்ல உதவிக்கு, அதனால கொஞ்சம் நைஸாக இருக்கான். இப்படி பார்த்தான், பகவானுடைய கால் மாட்டு கீழே டடக்கு டடக்குன்னு ஆடுற மாதிரி ஒரு முக்காலி இருக்குது, சாதாரண ஒரு பலகை.
அவன் தலைக்கு பின்னாடி சூப்பரான ஒரு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு அரியாசனம், ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கு. இவன் நினைச்சான், நான்லாம் வந்து பெரிய பட்டாபிஷேகம் பண்ண சத்திரியன், இந்த கிருஷ்ண இவனுடைய கால் பாலில் போய் அவன் உட்காருவான்னு தலைக்கு பின்னாடி அந்த அரியாசன ஜம்முன்னு உட்காந்தார், குஷன் சீட்டாக இருக்கிறதுனால. கரெக்டாக 3 மணிக்கு அர்ஜுனன் சொன்னபடியே வந்துடுவான். 3 மணிக்கு வந்தான், கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான், அவன் பேசாமல் இந்த முக்காலியில் உட்காந்துட்டு இருக்கான், 2 பேரும் பேசாமல் இருக்கார். கிருஷ்ணன் எப்படி போத்தின்னு இருக்கானா, கரெக்டாக அவனுடைய 2 தாமரை அடி மட்டும் தெரியறதான், அப்படி அழகாக ரங்கநாதர் மாதிரி. உடனே அர்ஜுனன் பார்த்தான், என்ன அழகான ஒரு திருவடி. லக்ஷ்மி தேவியை பிடிச்சி விடுவா. பொதுவாக லக்ஷ்மி தேவி தான் இருக்கிறதுலே ரொம்ப மிருதுவானவள், ரொம்ப மென்மையானவள். அந்த மென்மையான லக்ஷ்மி தேவியுடைய மென்மையான ஒரு பகுதிங்கிறது அவ கை. அப்படி மென்மையான லக்ஷ்மி தேவி பிடிச்சி விட்டா கூட கிருஷ்ணனுடைய பாதம் செவக்குமா, அவ்வளோ மென்மையான பாதமாம். சங்கு ரேகை இருக்குது, சக்கர ரேகை இருக்குது. நீங்கள்லாம் நம்ம கோவிந்தபுரம் போனீங்கன்னா அங்கே அந்த ஒரு பாதம் இருக்கு இல்லையா, நம்ம கதாதரனுடைய பாதம், அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய ரேகையெல்லாம் தெரியும். அதெல்லாம் பார்த்தான் அர்ஜுனன், கிருஷ்ணா இந்த சண்டை சச்சரவுலாம் எதுக்குடா, பேசாமல் உன்னுடைய பாதத்துக்கு அடியில் இந்த பாத நிழல்லையே நான் பேசாமல் உட்காந்துருந்தா நிம்மதியாக இருக்கும், எதுக்கு இந்த சண்டை, யாருக்கு வேணும் ராஜ்யம்னு தோணி போயிடுது அவனுக்கு. கிருஷ்ணனுடைய சந்நிதி இல்லையா, அப்படி தோணிடுமா. உடனே கிருஷ்ணன் பார்த்தான், இவன் என்ன டேஞ்சரான திங்கிங்லாம் பண்ணுறான், இவனை வச்சு தான் நம்ம போரே பண்ணணும், டவால்னு எழுந்தான் கிருஷ்ணன். பொதுவாக ஒருத்தர் தூங்கி எழுந்தா தலைக்கு பின்னாடி யார் உட்காந்துட்டு இருக்கான்னு பார்ப்பீங்களா, இல்லைன்னா கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு பார்ப்பீங்களா? அவன் எழுந்த உடனே அர்ஜுனா வந்துட்டியா அப்படின்னு. கிருஷ்ணன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. முழிச்ச உடனும் முதல்ல துரியோதன முகத்தில் முழிக்காம அர்ஜுனன் முகத்தில் முழிச்சேன்னு தான் நினைச்சான். நல்ல வேலை, சுப்ரபாதம் பவதுமே. பார்த்தா அர்ஜுனா வா வான்னு இங்கன்றான் துரியோதனன். நானும் தான் வந்திருக்கேன், நான் முன்னாடி வந்தேன். ஓ நீ வந்திருக்கியா, சரி உட்காரு. அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? நான் முதல்ல வந்தேன் கிருஷ்ணா, இன்னும் நீ அர்ஜுனனுக்கு முதல்ல எனக்கு கூடுன்றான். உடனே அர்ஜுனனை பார்த்து, இருப்பா அவசரப்படாது, நான் முதல்ல பார்த்தவனுக்கு தான் கொடுப்பேன், வந்தவன் நீயா அவனா எனக்கு என்ன தெரியும், பார்த்தது அவனை தானே, ஆனாலும் முதல்ல அவனுக்கு தான். துரியோதனை ஆரம்பித்தான், இது ரொம்ப அநியாயம் கிருஷ்ணா, எனக்கு அப்போவே தெரியும் நீ பாண்டவன் பட்சம் தான். டே உங்கள் 2 பேருக்கும் நான் தரேன்னு சொல்லியிருக்கேன், அப்போ கூட என்கிட்ட குறை கண்டுபிடிக்கிற, உன்னை திருத்தவே முடியாதுன்னு நினச்சான். நான் பகவான் தெளிவாக சொன்னான், அர்ஜுனா துரியோதனா ஒரு பக்கம் நான் இருப்பேன், இன்னொரு பக்கம் என் சேனை. உடனே துரியோதனை நினச்சான், அவன் கையில் பெரிய சக்கரம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கான், அது பறந்தா அங்கங்கே தலையை வெட்டிட்டு தான் வரும்பாங்க. ஒருவேளை பகவானா சேனையான்னு யோசிச்சுட்ட போது பகவான் இன்னும் சிம்பிள் ஆக்கிட்டான் 2 பேருக்குமே. சக்கரத்தை தூக்க மாட்டேன், எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன், ஆயுதத்தை எடுக்காதவன் போரில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு துரியோதனை நினச்சான். எல்லாம் தலையாட்டினீங்க இப்போ நீங்கள். அவன் துரியோதனை நினச்சான், என்னடா அவன் ஆயுதத்தை கூட தூக்கலைன்னா அவன் தண்டசோறுன்னு நினச்சான் துரியோதனை. உடனே அர்ஜுனனை பார்த்து சொன்னா, என் சேனடா, இந்த சேனை யார்கிட்ட வருதோ அவங்க பலம் தான் ஜாஸ்தியாக இருக்க போகுது. மொத்தம் 18 அக்ஷோகினி, 18 ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 18 போர் ட்ரூப்பு. அதில் 11 ஒருத்தர்கிட்ட இருக்குது, 7 ஒருத்தர்கிட்ட இருக்குது. இந்த வித்தியாசம் எதனால் வந்ததுன்னா இவருடைய 4 தான், இல்லைனா 7 இருக்க வேண்டியவங்க 4 இங்கே சேர்த்ததுனால ஒருத்தன் 11 ஒருத்தன் 7ன்னு ஆப்போகிறான். உடனே அர்ஜுன் கிட்ட மெனக்கெட்டு கிருஷ்ணன் சொல்கிறான், என் சேனடா ஃபுல் சேனை ஒரு பக்கம், நான் ஒண்டிடா ஆயுதம் கூட எடுக்க மாட்டேன்டா, நான் ஒரு பக்கம், எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோன்ட்டு. உடனே துரியோதனன் நான் முதல்லன்னா அர்ஜுனன் சொன்னா, அவனே முதல்ல எடுத்து, இல்லை நான் ஒன்றை தான் பார்த்தேன், நீயே சொல்லு. அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா இது என்ன கேள்வி, என்ன விளையாட்டா, நீ தாண்டா வேணும், ஜாலியாக நம்ம 2 பேர் பேசிகிட்டே யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா. துரியோதனன் நினைச்சான், அர்ஜுனனை முட்டாள்னு நினைச்சேன், வடிகட்டின முட்டாளா இருக்கேன், முதல் சாய்ஸ் கொடுத்துமா அவன் வந்து சேனை வேண்டான்னா. அவன் நினச்சி பார்த்தான், துரியோதன வாழ்க்கையில் பிரார்த்தனையே பண்ணியிருக்க மாட்டான், அப்போ பிரார்த்தனை பண்ணுறான், அச்சோ அவன் கிருஷ்ணனை கேட்கணுமே, அவன் பிரார்த்தனையும் பலிச்செடுத்து. அர்ஜுனன் பிரார்த்தனை என்னன்னா, கிருஷ்ணன் தான் எனக்கு வரணும், கிருஷ்ணன் எல்லாரோட பிரார்த்தனையும் பூர்த்தி பண்ணிடுவான் என்ன. ஆனால் யார் சரியாக பிரார்த்தனை பண்ணுறார்களோ அவங்க புத்திசாலிகள், அவங்க ஜெயிப்பார்கள், ஏமாந்து விடுவாங்க தப்பான பிரார்த்தனை. உடனே துரியோதனுக்கு ஒரே சந்தோஷம், இருந்தாலும் டீசெண்டாக இருக்கணும் இல்லையா. கிருஷ்ணனை பார்த்து சொன்னா, கிருஷ்ணா நானும் ஒன்றை தான் கேட்டிருப்பேன், பரவாயில்ல ஓ சேனையே கொடு அப்படின்னா. கிருஷ்ணன் சிரிச்சுட்டே ஆச்சு போனா. வெளில போனான் துரியோதனம், தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி பிடிச்சான், ஜெயம் எனக்கு தான் யா, நான் 11 அவன் 7 தான் யா அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டான். ஏன்னா காரியம் நடந்த உடனே கிளம்பி போயிடும் சிலதெல்லாம் இல்லையா. ஏன்னா இனிமேல் என்ன வேலை எனக்கு, காரியம் நடந்ததுன்னா கோவில் எனக்கு என்ன வேலைன்னு கிளம்புறது சிலது. அர்ஜுனா அங்கேயோ உட்காந்துட்டு இருக்கான், அவனையே பார்த்துட்டு இருக்கான். உடனே கிருஷ்ணன் கேட்கணும் அர்ஜுனனை, ஏண்டா அர்ஜுனா மெனக்கெட்டு உனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்தேன், நான் ஒரு ஆயுதமும் எடுக்க போகிறது இல்லைடா,
ஏன்னா போய் நீ வேணும் வேணும்னு கேட்குறியே, ஏன் கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ண வேண்டியதானே. என்ன அர்ஜுனன் பார்த்தான், கையை பிடிச்சான், கிருஷ்ணா என்ன டெஸ்ட் பண்ணுறியா நீ? எனக்கு உன்னுடைய ஒரு சேனையா பெரிய விஷயம்? நீ இருந்தால் போறாதா எனக்கு? கோட்டி சேனையை நான் ஜெயிக்க மாட்டேனா? நீ போரு எனக்கு, என் கூடயே இரு நீ எனக்கு அப்படின்னா கிருஷ்ணர் உடனே டோனை மாத்துறாரு. அர்ஜுனா நீ செஞ்சது தான் சரி. நான் எந்த பக்கம் இருக்கேனோ, எந்த பக்கம் அர்ஜுனுடைய வில்லு இருக்கோ அங்கே தான் ஜெயம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீர் விஜயோ பூத்திர் துருவா நீதிர் மதிர்மமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்க யோகேஸ்வரனான கிருஷ்ணன் இருக்கானோ, ஏன்னா சங்கு சக்கரதரனான கிருஷ்ணன் சொல்லலை, ஏன்னா ஆயுதத்தை எடுக்க போறது இல்லை. ஆனா யோகேஸ்வரன் தவ வலிமை அவனுக்கு இருக்கு, ஸ்வபாவமா. தவம் அவன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யார் கையில வில் எடுத்து அவன் எஃபர்ட் எடுக்க போறானோ, முயற்சி எடுக்க போறானோ, அந்த இடத்துல தான் திருவினை அப்படின்ட்டார். அதனால முயற்சி எடுக்க வேண்டியது நம் போன்ற அர்ஜுனர்களால. ஆனா யாரை சார்ந்து இருக்கணும்னா, கிருபைன்னு சொல்லக்கூடிய பகவானையோ குருவையோ சார்ந்து நம்ம முயற்சி எடுத்தோம்னா அங்கதான் ஜெயம். ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பணத்தினாலேயோ ஒரு ஆள் கட்டு பலத்தினாலேயோ யாருக்கும் ஜெயம்லாம் வரப்போறது இல்லை. அதனால அதை சொன்ன உடனே அர்ஜுனனை பார்த்து சொன்னார், நான் வேணுமா என்னுடையது வேணுமான்னு கேட்டதுல கரெக்டா நீ எடுத்த. என்னுடையதுன்ற இந்த உலகம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ தான் வேணும் அப்படின்னு. அதனால அர்ஜுனா உன் பக்கம் நான் இருக்கேன், என் பக்கம் நீ இரு, என்னோட நீ இரு, நமக்கு தான் ஜெயம்ட்ட.